ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரோட் சைடில் இருக்கிற சுண்டல் மசாலா தாங்க செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக நம்ம வீட்லேயே சுத்தமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுண்டல் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டல் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அதேமாரி உருளைக்கிழங்கு தோல் சீவி 2 கிழங்கு நான் இதில் போட்டிருக்கிறேன். அப்புறம் நம்ம தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுண்டல் வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கான கிரேவி நம்ம வதக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடானோன்னு ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் 4 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை கொஞ்சம் வதக்கி நம்ம அரைச்சி எடுக்கிறது தான் வேலை. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பட்டாணி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. பட்டாணியோட உருளைக்கிழங்கு பட்டாணி ஒரு 2 கரண்டி இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 3 போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். பாருங்க, மசாலா ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம், ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ வேக வச்ச பட்டாணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வரட்டும். இப்போ பூரி பொரிச்சிடலாம். நல்லா அழகாக பொரிச்சுன்னு வந்துடும். இது உடனே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் விடுங்க. இந்த கார்ன் பொரிக்கும் போது மட்டும் எண்ணெயை நல்லா சூடாக வச்சுக்கோங்க. போட்டோன்னே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக. இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணுறது தான், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சமோசா போட்டுடலாம். அதோட நம்ம பொரிச்சு வச்சதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே குழம்பு ஊற்றிடலாம். இதில் வெங்காயம் தூவிக்கலாம். மேலே கார்ன். பாருங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.